பேச போகிறீங்க, அதனால் ரிலாக்ஸ்டாக நம்ம இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் இந்த நிகழ்ச்சி நேரம் எப்படிங்கிறது முதல்ல சொல்லிடலாம். ஒரு 27 ஸ்லைடு, 27 செகண்ட், முதல் 12 13 பாடங்கள். இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன். இன்னும் 13 ஸ்லைடுக்கான தலைப்பு சொல்லாத அதனுடைய சாராம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி ஸ்லைடு தமிழில் இருக்கும். தமிழ் தான் புரியாது. அந்த தமிழுக்கான விளக்கத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் நிகழ்கால தொழிற்சாலைகளில் அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால உதாரணங்களோட இந்த எக்ஸ்பிளைன் அது உங்களுக்கு இந்த பேருக்காக இருக்கும். நம்ம நிலைத்தன்மை உற்பத்தி மற்றும் பசுமை தொழில்நுட்பங்கள். பசுமை தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற வார்த்தை படம் உங்களுக்கு பல பேருக்கு எதிராக தெரிஞ்சிருக்கும். அது 2வது பகுதியாக நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது நிலைத்தன்மை உற்பத்தி. நீடித்த நிலைத்தன்மை உற்பத்தி அப்படின்னு சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட். உலக கலை இலக்கிய அமைப்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருந்தோம். ஏதாவது சொல்லுங்க. ஐக்கிய நாடு உலக கலை இலக்கிய கலாச்சார அமைப்பு, யுனெஸ்கோங்கிற ஒரு அமைப்பு. உலகளாவிய மொத்தம் 17 வகைகள் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு கைட் அண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. அந்த 18 உலகத்துக்கு அத்தனை துறைகளிலும் 17 வகையாக பிரித்து அந்த 17 துறைகளிலும் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அமல்படுத்துறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதில் 9வது இலக்கு, 17 இலக்கு 9வது இலக்கு இண்டஸ்ட்ரி இன்னோவேட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு தலைப்பில் தொழில்துறை சார்ந்த புத்தாக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொண்டு வரும். அந்த கைட்லைன் வேல்யூஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ், எல்லா தொழில் நிறுவனங்களும் அதை கடைப்பிடிக்கணுங்கிறது ஒரு கைடன்ஸ், விதிமுறைகள் ரூல்ஸ் அல்ல, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கைட்லைன் வரையறுத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யுங்க நல்லது உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி என்டையர் முழு இதோட சாராம்சத்தை ஒற்றை வரையில் சொல்லிடணும். நல்லன அகற்றி நல்லது ஒரு வரி தான். ஆனால் எவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் சார்ந்து அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேள்வி. நீடித்த நிலைத்தன்மை உற்பத்தி என்பது சஸ்டைனபிலிட்டி. இந்த வார்த்தை நல்ல உள்வகை. நீங்கள் படித்து வந்து வேலை வாங்க வரும்போது நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் இந்த வார்த்தை பின்னாடியே சஸ்டைனபிலிட்டி, நீடித்த நிலைத்தன்மை. பசுமை தொழில்நுட்பம் சஸ்டைனபிலிட்டியோட சில கூறுகளை அமல்படுத்துவதற்கு பசுமை தொழில்நுட்பம் தேவைப்படுது. அது எப்படி, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அடுத்தது. நிலைத்தன்மை உற்பத்தி, நீடித்த நிலைத்தன்மை உற்பத்தி. வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டி? the definition of sustainability சொல்றோம். நீடித்த நிலைத்தன்மை வாய்ந்த உற்பத்தி என்பது சஸ்டைனபிலிட்டி மேனுஃபேக்சரிங், மாசுபாட்டை குறைத்து கழிவுகளை கட்டுப்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யும் சூழலுக்கு இணக்கமான செயல்களை ஊக்குவிக்கும் ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் புரியுதா? எதையெல்லாம் கற்கணும், எதை கற்கணும், எதை குறைக்கணும், மாசுபாடை குறைக்கணும், எதை கூட்டணும், உற்பத்தி திறன். உற்பத்தி திறனை எந்த மாதிரி கூட்டணுங்கிறது அடுத்த வழிமுறை. இப்படிதான் இது உற்பத்தி திறனை கூட்டணும் அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்றோம். இது தயாரிப்பு மற்றும் செயல்முறை வடிவமைப்பு, சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு கொண்ட நடைமுறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. தயாரிப்பு தமிழ் படிக்கும்போது 2 பிரச்சனை வருது. தயாரிப்பு அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். இந்த கான்டெக்ட் இங்கே
என்ன பேசுறதுன்னா ப்ராடக்ட் ப்ராசஸ், அது செயல்முறை. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், இது எல்லாமே டிசைன் பண்ணும், வடிவமைக்கும். எதை செஞ்சாலும் சூழலியல் பொறுப்புணர்வோட செய்யுங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. நீ எதை செஞ்சாலும் வாழ்க்கையில் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வோட செய். அந்த சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு அப்படிங்கிறது என்ன? அடுத்தது மூணாவது, உற்பத்தி செயல்முறைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் பொருளாதார நன்மைகளையும் தொழில் முறையிலான மதிப்பையும் பெறுவதையும் இதன் நோக்கமாக கொண்டுள்ளது. இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உண்மையிலே ப்ராஃபிட் லாபமாக தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து வேஸ்டேஜஸை கம்மி பண்ணுறது ஒரு இன்டென்ட். அதே சமயத்தில் சூழலை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு நோக்கம். கண்டிப்பாக அது லாபத்தில் தான் முடியுது அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சு. சஸ்டைனபிலிட்டியோட 3 முக்கியமான நோக்கங்கள். இது ஜெனரல், நாட் ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரி ஃபார் எனி, இது ஜெனரல் இன்டென்ஷன். சூழலியல் நோக்கு, பொருளாதார நன்மைகள், சமூக சூழலியல் நோக்கு. உங்களுடைய பொது புத்தியில எப்பொழுதுமே சுற்றுப்புற சூழல் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோட எதையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறை. வளங்களை பாதுகாப்பு, மின்சாரம், நீர் மற்றும் மூலப்பொருட்களின் பயன்பாட்டை குறைத்தல். சின்ன வயசுல எங்கேயா பார்த்துட்டீங்க, தண்ணீரை சிக்கனம் பண்ணு, கரண்ட்டை சேவ் பண்ணு. அதே தான் மின்சாரம், நீர் இவற்றை குறைத்தல், பயன்பாட்டை குறைத்தல். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுங்க. இதில் என்ன பிஸ்னஸ் வேல்யூ? தண்ணி சிக்கனம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா ரீசெண்டாக ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சஸ்டைனபிலிட்டி. நீங்கள் எங்கேயாவது மால் போய் சிங்கப்பூர் போனீங்கன்னா அதில் டாய்லெட்டில் யூசேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டு வெரி மினிமல் யூசேஜ் ஆஃப் வாட்டர் பார்த்துட்டீங்களா? ரிசர்ச் ஆர் க்ரோயிங். ஆராய்ச்சி நடந்துட்டு நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணுற தண்ணி ரொம்ப மினிமலாக இருக்கணும் டாய்லெட்டில் அப்படிங்கிறதுக்கும் ஆராய்ச்சி போயிட்டு எங்கெல்லாம் தண்ணீரை மிக சிக்கனமாக குறைவாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி போயிட்டு. லேட் மிஷின் பார்த்துட்டீங்க இல்லையா? கடைசியில் ஏறுறதுல கூலண்ட் வாட்டர் கூலண்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? வெள்ளை கலரில் பால் பார்த்துட்டீங்களா? அதில் தண்ணியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி ஃபார்மா சொல்லி ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்டென்ஷன் தண்ணீரை மிச்சம். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மாலுக்கு போய் ஒரு வாட்டர் அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் இந்த அளவில் இவ்வளோ தண்ணியை ஆட்டோமேட் பண்ணி தண்ணி வேணும் தர முடியுமா? அது ஒரு புதுவிதமான வியாபாரம், தொழில்நுட்பம். சும்மா சொல்லுங்க, அப்படி வந்து ஆரம்பிக்கும். சொல்ல ஒரு புரியுதா? நீராதாரங்களையும் மூலப்பொருட்களின் ஆதாரங்களையும் மிச்சப்படுத்துவது என்பது புதிய தொழில்களுக்கு வழிபடுவது. இதுதான் கான்செப்ட். சொல்ல ஒரு புரியுதா? ஜஸ்ட் சேவ் வாட்டர் இல்லை, இட் இஸ் மோர் தென், அதுக்கும் மேல். அடுத்து கழிவுகளை குறைத்தல். கழிவுகள் மற்றும் மாசுபாட்டை குறைக்கும் முயற்சிகளை நடைமுறைப்படுத்துது. கழிவுகள், திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் ரெண்டு. உங்க காலேஜில் எது திடக்கழிவு? ஜஸ்ட் யூ திங்க், நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்க காலேஜில் டெய்லி பேசிஸ்ல திடக்கழிவுகள் என்ன? பேப்பர்ஸ், அப்புறம் வேஸ்டேஜ். புரிஞ்சது இல்லையா? திடக்கழிவுங்கிறது எல்லா இடங்களையும் ஒரு வீட்டில் இருந்து எதையுமே செய்யாம இன்னொரு வீட்டுக்கு மாறினா கூட திடக்கழிவுகள் வரும். அப்போ
தொழில் நிறுவனங்களில் எவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கு, அந்த திடக்கழிவுகள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்டே ஒன்றும் இல்லை. நீம் சீடு இருக்கு இல்லையா, வேப்ப விதையில அசாடிரக்டின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் அதனுடைய மருத்துவத்தன்மை ஒன்று. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அந்த விதையை எடுத்து அதை இடித்து பவுடர் ஆக்கி, பவுடர் இருந்து அசாடிரக்டின் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டை மட்டும் பிரித்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுனா பில்லியன் கணக்கில் லாபம். பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க சின்ன வயசுல பாத்தீங்களா, விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி படியில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஒரு படி 7 ரூபாய் 8 ரூபாய் விற்பாங்க. ஆனா அவன் விற்கிறது 1 கிராம் டாலர் கணக்கில் வித்துட்டு இருப்பான் ப்ராசஸ் பண்ணுறது. இது வெரி பிக் மார்க்கெட். இப்போ அதுக்கு மெஷின் செய்யணும். மெஷின் செஞ்சா எனக்கு வேஸ்ட் என்ன விதை எடுக்கும். இன்னும் புண்ணாக்குதான் தமிழ் பத்தியா சொன்னா அதான் சக்கரம், சக்கைக்கு இன்னொரு பேர் புண்ணாக்கு. அது நல்ல தமிழ் சொல்லலாம், கெட்ட தமிழ் சொல்லலாம். அதுதான் அது திடக்கழிவு. இப்படி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் திடக்கழிவுங்கிறது ஒன்று பாதுகாத்துட்டே இருக்கு. அடிப்படையில் மேனுஃபேக்சரிங் என்னப்பா, ஒரு பொருள் இருக்கும், அதுல வேண்டாததெல்லாம் கழிச்சு வேணுங்கிறத உருவாக்குறது தான் மேனுஃபேக்சரிங் இல்லையா. அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தால் ஒரு சின்ன அயன் பார் எதுவாக இருந்தாலும் வேண்டாததெல்லாம் விளைக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனை, இந்த வேண்டாதது விளக்குறது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அதனால தொழில் பிரச்சனையாகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் இருக்குது, இதே காலேஜில் ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, ஒரு பில்டிங் இடிக்கிறாங்க, 2000 டெப்ரிஸ் வந்துடும், அது ஒரு திடக்கழிவு. இதை ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி போடணும் அப்படின்னா பேர் இதுவே ரீசைக்கிள். அந்த கான்செப்ட் பின்னாடி ஜென்ரலாக சொல்ல வந்தது திடக்கழிவு, திரவக்கழிவு. இது இடையே முதல்ல குறைக்கணும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு வாயு கழிவுகள், பசுமை வாயுக்கள், மற்ற ஆபத்தான மாசுபாடுகளை குறைக்கும் நடவடிக்கை. பசுமை வாயுக்கள் இருக்கும், முக்கியமாக கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரோகார்பன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் கரியமில வாயு. இதெல்லாம் சுற்றுப்புறத்தை ரொம்ப மாசு புவி வெப்பமயமாக்குறத தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதனுடைய வெளிப்பாடுகளை குறைக்கிற அளவுக்கான தொழில்நுட்ப உத்திகளை கையாளுங்க அப்படின்னு சொல்றோம். கிடைச்சி சுற்றுச்சூழலுக்கு பொருளாதாரம் வளங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் மறுசுழற்சி, நீர் பயன்பாடு மற்றும் மறு உற்பத்தியை ஊக்குவித்தல். இது 4வது. சுற்றுச்சூழற்சி பொருளாதாரம். நீ ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ண இங்கே படித்து முடிச்சு அதே நிறுவனத்தில் காலேஜ் படிச்சு அதே நிறுவனத்தில் வாத்தியாராகவும் ஆகி பிரின்சிபலாகவும் ஆகி 3 பையனையும் அதே ஸ்கூலில் சுற்றினா சுற்றிட்டே இருக்கா ஜெனரேஷன். அதெல்லாம் சுற்றுச்சூழல். ஒரு ப்ராடக்ட் செஞ்சீங்கன்னா அந்த ப்ராடக்டை மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணி அதே கம்பெனிக்குள்ள வேற ப்ராடக்டை கொடுத்து திரும்பி அதுக்குள்ளேயே ஓட்டிகிட்டே இருக்கு, வெளியே போயிருக்கு. இது ஒரு நியூ கான்செப்ட். அது சுற்றுச்சூழல் பொருளாதாரம். இது எப்படியெல்லாம் பாசிபிள் இருக்கும், இது உண்மையிலேயே சாத்தியமானா சாத்தியம். 3 டெக்னிக்னால சாத்தியம். ஒன்று மறுசுழற்சி, ரீசைக்கிள். இதை பற்றி விளக்கம் சொல்லணும்னு அவசியம். ரீசைக்கிள், மீள் பயன்பாடு, ரீயூஸ், திரும்பி வேறு விதமான பயன்பாடு. அதே போல் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது வேற இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மறு பயன்பாடு. மறு உற்பத்தியை ஊக்குவிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய இரும்பு ஆடை காலையில் கொடுத்துருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா இரும்பு ஆடையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு ஃபர்னஸ் செட் பண்ணி பொதிகளை செட் பண்ணி அதை உருக்கி உங்களுக்கு தேவையான வேற பொருளை செய்யும். இப்போ டெப்ரிஸில் வெளியே போகலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் காலேஜில் இருக்கிற பேப்பர் வேஸ்ட் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி ஒரு பிளான் போட்டு உங்கள் கல்லூரி ஃபைல் உங்களுக்கு நோட்டுக்குள்ளே ரீக்ரியேட் பண்ணும். எனிஹோ யூ ஹேவ் டு ரீசைக்கிள். அப்போ
சுற்றுப்புற சூழலில் போய் குப்பையா ஆகாது. அதுதான் இதனால என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்னு ஒன்று செலவு கம்மியாகும். இரண்டாவது ப்ரொடக்ஷன் ரேட், ப்ரொடக்டிவிட்டி, அது உற்பத்தி திறன் அது அதிகரிக்கும். மூணாவது முக்கியமானது வர்த்தக பெயர் வளர்ச்சி, பிராண்ட் நேம் இம்ப்ரூவ் ஆகும். சில கம்பெனி நான் வந்து பசுமை அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு அவங்களுடைய பிராண்ட் நேம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. சில வாழ்த்து அட்டைகள் பார்த்துட்டீங்கன்னா கிரீன் போட்டு பேர் போட்டு டேக் போட்டு 2 கிரீன் போட்டு அதெல்லாம் ரீசைக்கிள் சூழலில் இதுக்கு இன்டர்நேஷனல் ஃபண்டிங் இருக்கு. சூழ்நிலை பயன்பாட்டை யூஸ் பண்ணுறோமா சார், வேஸ்ட்டை கம்மி பண்ணி சூழ்நிலையை பாதுகாக்கிற மாதிரியான அப்ரோச்சில் நாங்கள் இந்த ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வர்த்தக பெயர் வரும். கம்பெனி வரும், பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா கடைசியாக அந்த 4வது நோக்கத்துக்காக செய்யணும். இது இல்லாமல் அந்த 3 செஞ்சு ஒரு பிரயோஜனமும் உள்ளது. வேலைக்கள பாதுகாப்பு, பணியிடங்களில் மனிதர்களுடைய பாதுகாப்பு. இப்போ கேஸ்கஸ் ப்ராடக்ட் மலக்குடி இறந்ததாங்க இங்கே பணியிட பாதுகாப்பு இல்லை. புரியுதா? அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இன்னும் நம்ம கிட்ட டெக்னாலஜி அவங்க ஈஸியாக டெவலப் ஆகும். பட் ஸ்டில் இந்த அசோடஸ் கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி சீத இம்பார்ட்டன்ஸ். பணியிட பாதுகாப்பு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. இதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இது இல்லாமல் பண்ண முடியாது. ரெண்டாவது சமுதாயத்தின் மீது தாக்கம். சுற்றியுள்ள சமூகத்திற்கு ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை குறைக்க முடியும். இது சரியாக உண்மையாக கரெக்டாக சொன்னால் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அறிவு கற்றுக்கொள்வதை மட்டுமல்லாமல் நீங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை விழிப்புணர்வோடு உங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வரியோடு இம்ப்ளிமெண்ட் இது எப்படி? ஓகே, இதெல்லாம் ஒரு கான்செப்டுலாம் சரி. இது ஒற்றை வார்த்தையை சொன்னால் அல்லன அகற்று நல்ல கொடுத்து, இன்னும் சிம்பிளாக சொன்னால் வேஸ்ட்டை கம்மி பண்ணு, ஹசார்டஸ் எலிமெண்ட்ஸை வெளியே வராமல் பார்த்துப்போம், சூழலை பத்திரமா பாதுகாப்பு. வேஸ்ட் வந்துச்சுன்னா திரும்பி திரும்பி ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஏதாவது டெக்னாலஜி இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இப்போ லேசாக நம்ம உண்மையான தொழில்நுட்ப அறிவுக்குள்ள இறங்கணும். இது வரைக்கும் மேம்போக்கு செய்யும். நீ உள்ள இறங்குறது சின்ன சின்ன தொழில்நுட்பம் சார்ந்த செய்யும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை யூஸ் பண்ணணும். உற்பத்தியில் புதுப்பிக்கக்கூடிய மறுசுழற்சி செய்யப்படும் அல்லது இயற்கையில் மக்கும் பொருட்களை பயன்படுத்துவது. உங்களுக்கு எங்கேயாவது ஞாபகம் வந்து இயற்கையில் மக்கும் பொருட்களை எங்கேயாவது பயன்படுத்துங்களா? பேனாக்கள் இப்போ வர ஆரம்பிச்சு அவுட் கவர் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேனாக்கள் வர ஆரம்பிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்று. ரெண்டாவது கேரி பேக் எலிமினேட் பண்ணி பிளாஸ்டிக் பேக் கொண்டு வருவது சில நிறுவனங்களுடைய கட்டாய விதிமுறைகள். அவங்க வந்து பேப்பர் பேக்கும் கொடுப்பாங்க. கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சுன்னா பேப்பர் பேக் மட்டும்தான் அந்த மாதிரி. இது புதுப்பிக்கக்கூடிய அப்படின்னா ரீசைக்கிள், அதுதான் புதுப்பிக்கக்கூடிய. மறுசுழற்சி ரீசைக்கிள். இயற்கையில் மக்கும் பொருட்களை பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். திறமையான எரிசக்தி பயணம். எரிசக்திகள் ஆற்றல் ஃபியூவலிங் எஃபிஷியன்சி அந்த மாதிரி திறமையான எரிசக்தி பயன்பாடு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி மூலங்களை கொண்டு மின்சக்தியின் பயன்பாட்டை மேலும் புதுப்பிக்கக்கூடிய சோலார் விண்ட் எனர்ஜியை தான் அவங்க சொல்றாங்க. நீங்கள் மரபு சார்ந்து இப்போதைக்கு இருக்கிற பெட்ரோ கெமிக்கல் பேஸ்டு எரிபொருளை கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக சோலார், காற்று இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். மூணாவது தயாரிப்பு வாழ்நாள் வடிவமைப்பு.
தயார் பண்ணும்போது நானே செஞ்சேன். என்ன தயாரிப்பு வாங்க ஒன்று இல்லை. வடிவமைப்பு அப்படிங்கிறது டிசைன் அப்படிங்கிறது கான்டெக்ட்ல இருக்கு. தயாரிப்பு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் டிசைன். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? எனிபடி? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அதான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் திருக்கேடிய ஒரு ஒரு பொருளுடைய லைஃப் சைக்கிள் சொல்லுங்க. ஒரு லெட் பென் வாங்குறீங்க, இதோட லைஃப் எவ்வளவு? அது ஒரு சைக்கிள், அது ஒரு லைஃப். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு லைஃப். இந்த பொருளை செய்யறதுக்கு ஒரு ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல செஞ்சு ஒரு இடத்துல முடியும். சரியா? இடையில ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட அந்த ரேட் எழுதாம போகலாம். ரேட்டு செய்ய கச்சா பொருட்கள் வாங்குறதுல இருந்து அந்த வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உள்ளதை வந்து ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் செய்யும் போது அதை செய்வதற்கு டிசைன் பண்ணும் போது ஐடியா கன்சீவ் பண்ணும். அந்த ஐடியா கன்சீவ் பண்ணும் போதே நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். எது சூழ்நிலையில் அதை யோசிச்சுக்கே டிசைன் பண்ணுறது ப்ராக்டிஸ், அதனுடைய அந்த உணர்வை வளர்த்துக்கணும். அடுத்தது தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்முறைகள் எரிசக்தி பயன்பாடு மற்றும் வாயு கழிவுகளை கண்காணிப்பு மேம்படுத்துதல் இருக்கு. மீத்தேன் மெஷர்மெண்ட் வச்சு அது எவ்வளவு தூரம் இருக்கு, மனுஷங்களுக்கு இறங்கலாமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. பீப்புளாக அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இவ்வளவு கேஸ் அளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இறங்க வேண்டியது. டெக்னாலஜி புரியுதா? இன்னொரு டெக்னாலஜி மெக்கானிக்கல் தானே எல்லாரும் மைண்ட் தான். 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அது என்ன? அது முக்கியமான பயன்பாடு. உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் டிசைனா அதை ஈஸியா பண்ணிடலாம், ப்ராடக்டா ப்ரோட்டோடைப் பார்த்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க. பட் முக்கியமான பயன்பாடு அதில் வேஸ்டேஜஸ் கிடையாது. வேற எந்த வழிமுறையில ஒரு ப்ராடக்டோட ப்ரோட்டோடைப் செஞ்சாலும் கழிவுகள் வச்சு வேஸ்ட் வச்சு. பட் 3D பிரிண்டிங்ல வேஸ்டேஜஸ் கிடையாது. புரியுதா? ஸோ இந்த தொழில்நுட்ப அறிவு என்பது இதுக்கும் யூஸ் ஆகும், சஸ்டைனபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். விநியோக சங்கிலி மேம்பாடு, கழிவுகள் மற்றும் மாசுபாடுகளை குறித்து கலவரம் மற்றும் சரக்கு மேலாண்மை. வேற சரக்கு நினைச்சாங்க, இது சரக்கு மேலாண்மை. நீங்க நினைக்கிற சரக்கு மேலாண்மை நிர்வாகத்தை மேம்படுத்தி விநியோக சங்கிலியின் முழுவட்டாட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி படிச்சது பயங்கரமா கிடையாது. லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முக்கியமான டாபிக். எல்லா ஃபீல்டுக்கும் மெக்கானிக்கலுக்கு மட்டுமே உறுத்ததான அல்ல, எல்லா ஃபீல்டுக்கும் உறுத்ததான ஒரு கான்செப்ட் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதில் நீங்கள் சாஃப்ட்வேரில் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு நிறைய. சிம்பிளாக சொன்னால் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல இருந்து கன்சியூமர் எண்டுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, அது லாஜிஸ்டிக்ஸ். பட் இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல இந்த நேரத்தில் கொடுக்கணும், இந்த நேரத்தில் இவ்வளோ டெலிவரி ஆகணும், அந்த நேரத்தில் அவ்வளோ ஸ்டாக் இருக்கணும், இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது விநியோக சங்கிலி மேலாண்மை. சரியா? இப்போ சரக்குங்கிறது என்னது? பொருட்கள். வேற இல்லை. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிம்பியாசிஸ். இடையில ரெண்டு ஸ்டேட் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுங்க இல்லையா? இதுதான் இல்லை, ஏற்கனவே சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டைட்டில் மட்டும் உங்களுக்கு
முடியாது. அதை கடைசியில் சொல்லுவோம். க்ளோஸ் லூப் இண்டஸ்ட்ரி. அது இண்டஸ்ட்ரியில் அந்த மாடல் என்ன பின்னாடி இந்த இடத்துல அந்த ஸ்லைடை வச்சு சொன்னால் மறுபடியும் அந்த கான்செப்ட் திரும்பி சொல்கிற மாதிரி காரணம். தொழில்துறை ஒத்துழைப்பு இண்டஸ்ட்ரியல் சிம்பியோ. இது என்ன அப்படின்னா ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி ஒரே இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைப்போடு நிறுவுது. ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் வேணும்? கச்சா பொருட்கள் தேவைப்படுற ஒரு வேணும். அப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பக்கத்தில் கன்சியூமர் என்று ஸ்கூலு காலேஜ் எஜுகேஷனுக்கு ஒன்று இருக்கு. அப்புறம் அவைலபிலிட்டி இருக்கும் இல்லையா? புரியுதா? இப்படி ஒரு ஹப்பா கோயம்புத்தூர்ல பவுண்டரி இருக்கு அப்படின்னா இப்போ ஏன் கோயம்புத்தூர் மில்லுகள் நிறைய இதெல்லாம் அமையாது? புரியுதா? பட் இது இன்னும் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வச்சு டெக்னாலஜி வச்சு இன்டகிரேட் பண்ணி அந்த 4 இதுக்குள்ளேயே ஒரு இண்டஸ்ட்ரியோட வேஸ்டேஜ் இன்னொரு இண்டஸ்ட்ரியோட ரா மெட்டீரியல், புரியுதா? அதனுடைய ப்ராடக்ட் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு பயன்பாடு. இப்படி ஒரு தொகுப்பு முறையில் இண்டஸ்ட்ரீஸ் பிளான் பண்ணி செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரியல் சிம்பியோ. இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் அங்கே இருக்கிற வேஸ்டேஜ் வேற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்டேஜ் அவனே ரீசைக்கிள் பண்ணுறது. இன்னொரு கம்பெனி அதை ரா மெட்டீரியல் பண்ணி அவனே ரீசைக்கிள். ஒரு மீள் உற்பத்திக்கான வழிகாட்டு டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங். அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னும் அது நடைமுறைப்படுத்துகிற சாத்தியப்படுத்துகிற நான் சொல்ல போகிறதா வீட்டில் 2 வீலர் இருக்குது, 2 பேர் போக முடியும். நான் திரும்பி மறுபடியும் மாற்றி அசம்பிள் பண்ணி 4 வீலராக மாற்றிட்டு நான் போனால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த கான்செப்ட். அதுதான் ஒரு பொருளினுடைய பயன்பாடு முடிஞ்சதுக்கு தேவைப்பட்டா அந்த பொருளை பிரித்து வேறு மாதிரி அசம்பிள் பண்ணி வேறு ஒரு பயன்படுத்துகிற மாதிரி டிசைன் ஸ்டேஜில் யோசித்து செய்யும். அதுக்கு பேர் ரீமேன். ஒரே பொருளுடைய 2 பயன்பாடு அட்டடைன் பிரித்து மறுபடியும் வேறு விதமாக அசம்பிள் பண்ணி சின்ன குழந்தைங்க டாய்லெட் நிறைய முதல்ல பொம்மை வேற மாதிரி மாற்றி வச்சு வேற செய்யும் அப்படின்னு. பட் இது தொழில்துறையில இப்படி ரீசெண்டாக டெவலப் ஆகும். இது எதுக்கு சஸ்டைனபிலிட்டியோட கார்லேட் ஆகும்? 2 பயன்பாடுகள் இருவேறு விதமான மெட்டீரியல் யூசேஜ். இப்போ ஒரே மெட்டீரியல் யூசேஜ் 2 பயன்பாடு. இப்போ டெக்னாலஜி பசுமை தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி இதை பற்றி பெரிய விஷயமா சொல்லணும்னு உங்களுக்கு ஏற்கனவே இது ஸ்கூல்ல இருந்து பசுமை தொழில்நுட்பம் உங்களுக்கு நேற்று சொல்லுவாங்க. ஒரு பெரியப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஆஸ் அன் இன்ஜினியர் ஒரு தொழில்நுட்ப முறையாளர் பசுமை தொழில்நுட்பம்ன்றது எப்படி அது நடைமுறையில் சாத்தியமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்த பாயிண்ட்ல தமிழ் படிக்கையிலே இருக்கு. இப்போ படிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்ட மாதிரி போனலாம். இது விட்டு படிக்கணுமா? காரணம் பிடித்தல் மட்டும் காரணம் பிடித்தல் கூகுள் அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. காரணம் பிடித்தல் என்ன பண்ணும்? கார்பன் கேப் சரக்கு பேசணும்னே கிளம்பி carbon capture and saving டெல்லியில மாசு கட்டுப்பாடு கட்டுநீர் நாடுகளில் போயிட்டு கார்களுடைய பயன்பாடுகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டு அதனுடைய வழிமுறையெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, டெல்லியில்
அப்படிங்கிறது ஒரு சின்ன டெக்னாலஜி எதை கொடுத்தீங்கனாலும் அவன் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒன்றும் பண்ணல. ஃபேன் மாதிரி ஒரு ப்ளோயர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ப்ளோயர் நீங்கள் ஏர் கூலர் வைக்கிறீங்கல்ல ரூமில், அது ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு காற்று ஏர் கார்பன் டெபாசிட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு ஃபேன் வச்சு ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ கார்பனை அது கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ராடக்ட் பேட்டரி பண்ணி நிற்கவும் செஞ்சு 10-20 ப்ராடக்ட் தூங்க வச்சு கார்பன் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் போக போக ஒரு வெகு முக்கியமான பிரச்சனையாக மாறும். பட் இதையெல்லாம் வந்து யுனெஸ்கோ முன்னாடி அசஸ் பண்ணி 10-30 வருஷம் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம டெக்னாலஜியாக இருப்போம். கார்பன் கேப்சருக்கு நான் சிம்பிளாக தான் சொன்னேன். நிறைய டெக்னாலஜி ஆராய்ச்சிகள் நடந்துருக்கு. அது ஒரு முக்கியமான துறையாக வளர்ந்துட்டு வருது. உங்களுக்கு எண்ணம் இருந்தால் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கார்பன் கேப்சர் ஒரு கான்செப்ட். ஸ்மார்ட் கிரிட் அப்படிங்கிறது கிரிட் நெட்வொர்க், எலக்ட்ரிசிட்டி கிரிட் நெட்வொர்க். அதை ஏஐ ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ்லாம் அப்ளை பண்ணி எஃபிஷியண்டாக கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வார்ப்பு தொழில்துறையில் இருக்கும். வார்ப்பு தொழில் சொல்லுங்க. இது தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்களா ஸ்கூல்ல? கேஸ்டிங்ஸ் 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 எல்லாம் இருக்கு. வார்ப்பு மோல்டிங் சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்கட்டுரைகள்லாம் நம்ம பரவலாக தமிழ் பத்திரிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ கோயம்புத்தூர்ல தொழில்துறையில் வார்ப்பு தொழில்துறை பவுண்டரி டிவிஷன்ஸ்லாம் ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அப்போ ஒரு சைடு பவுண்டரி டிவிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு போராட்டம், இன்னொரு சைடு இதெல்லாம் இங்கே தேவையில்லை, உலகத்தில் தடை செய்யப்பட்ட தொழில்துறை அது, அதை கொண்டு வந்து இந்தியாவில் டம்ப் பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூரில் டம்ப் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு விதமான வாதம். அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அதில் வர சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற தன்மை. ஒன்று பவுண்டரி டெபாசிட், அது மட்டுமே இல்லை. அதில் பைண்டர் ஒன்று சொல்லுவாங்க, சாண்ட் மோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு ஒட்டுறதுக்கு ஒரு கெமிக்கல் பவுண்டிங் அடேசிவ்ஸ் போடுவாங்க. அதை போட்டு டீட்டெயிலிங் போகுது, பிரச்சனைகள் மட்டும் சொல்லிடுது. அது போட்டு முடிச்சோடனே இப்படி கொடுத்தோடனே மண்ணு நிற்கணும். அப்படின்னா தான் அச்சு உருவாக்கி ஒரு கேட்டு உருவாக்கி இரும்பு உருப்பு ஊற்றி அலுமினியம் இது வேணும் உருக்கி ஊற்றி இந்த பாக்ஸ் போட்டு மூடுவாங்க. அதை மூடி கொடுத்துட்டு அப்புறம் ப்ராடக்ட் வெளியே எடுப்பாங்க. அப்போது இந்த 70 டிகிரி செல்சியஸ், 1500 டிகிரி செல்சியஸில் அந்த இரும்பு உள்ளே போகும்போது இந்த பைண்டர் இல்லையா கெமிக்கல், அது 70 டிகிரிஸ்லேயே டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் ஆகிடுச்சு. அது ஒரு காற்றை மாசுபடுத்துகிற தேவையில்லாத, மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சில வாயுக்கள் அது இந்த அளவில் தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயிச்சு. ஆனால் உண்மையிலே நடக்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ எல்லா பவுண்டரி டிவிஷனும் அந்த ஏமாத்து வேலை தான் பண்ணுறாங்க. பட் ஆராய்ச்சி மூலமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, பயோடிகிரேடபிள் பைண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தரம் குறையாத, தரம்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறாமல், அந்த சாண்டோட தன்மையும் மாறாமல், பெர்மிட்டிவிட்டி சில கான்செப்டாக இருக்குது, அதையெல்லாம் மாறாமல் இந்த பைண்டர்ஸ் இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் பைண்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. முதல் காரணம் அந்த மாசுபாட்டை குறைத்தல் மட்டுமே. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பவுண்டரியில் போயிட்டா நீங்கள் மாசுபாட்டை குறைத்தலாம், நீங்கள் வந்து வெளிப்புறமாக யூஸ் பண்ணி நினைக்கக்கூடாது. அதுக்காக சொல்லுவாங்க இது ஒரு செயல்முறை தப்பு. ப்ராசஸில் நடக்கிற பிரச்சனை, ப்ராசஸில் நடக்கிற பிரச்சனையை சூழ்நிலையை கண்ணோட்டம் கொண்டு அவங்க ஒரு தீர்வு முன்வைக்கு. இப்போ எவ்வளோ விதமான ஒரு இடத்துல அப்புறம் காரணம் பிடிக்க மட்டும் அங்கேயும் எதாவது போதம் பண்ணால் காரணம் பிடிக்கும், அவ்வளோதான். மூணாவது, கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் அதிகப்படியான சூட்டை பயன்பாட்டால் வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம்ஸ்.
வெப்பம், அதிகமான வெப்பம், தேவையில்லாத வெப்பத்தை உட்கிரகித்து மறுபடியும் அதை உண்மையான பயன்பாட்டுக்கு மாற்றி கொண்டு வருது. அதனுடைய கழிவு வெப்ப மீட்பாளர் கிடைச்சிருக்கு. ஆனால் வெப்பத்தை வீட்டு உருவாக்கம் செய்தல் அப்படின்னு இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ரீஜெனரேட்டிவ் சைக்கிள், ரீஹீட் சைக்கிள் படிச்சிங்களா? ரீஜெனரேட்டிவ் சைக்கிள் என்னப்பா தெர்மல் இன்ஜினியரிங்ல படிக்கலையா? ராங்கின் சைக்கிள், அது ரீஜெனரேட்டிவ் சைக்கிள் வரீங்க இல்லையா? ப்ளூ கேஸ், வெளியே போகிற ப்ளூ கேஸ்ல இருந்து வெப்பத்தை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் ஸ்டீமிங் பண்ணுறது. வெப்பத்தை எடுத்து திருப்பி யூஸ் பண்ணுறதுனாலே ஸ்டீமிங் ப்ராசஸ் தான் வேறு ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ். ரெண்டு ஒன்று தான் ப்ராசஸ், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதாவது ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டை வேஸ்ட் பண்ணாத, அதுதான். அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இது 4 இண்டஸ்ட்ரி மட்டும் தான் எக்ஸாம்பிளுக்காக கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, உங்களுக்கு காலேஜ் ஒரு சொட்டு தண்ணி கூட ட்ரைனேஜ் போகணும். புரியுதா? ஒரு சொட்டு தண்ணி கூட ட்ரைனேஜ் போகணும். உண்மையில ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். இது லிக்விட் வாட்டர் மட்டும் வைக்காத, எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்னு சொன்னேன். இப்போ பவானி ஆறு ப்ராப்ளம் இல்லையா? சவுத் இந்தியா எக்ஸ்போர்ட் நம்ம கொண்டு வரும்போது அது கம்பெனி மூடுனது மெயின் ரீசன் சுற்றுச்சூழல் பிரச்சனை வந்ததுனால, பவானி ஆறு பிரச்சனையானதுனால தான் மூடணும். தண்ணியில் போய் அந்த வேஸ்ட் வாட்டர் கலந்து, வேஸ்ட் வாட்டர் ஒரு டைலே நாரிலே இருக்கும். இப்போ நீங்கள் இது என்ன கலர் சட்டை போட்டாலும் இந்த எல்லா கலர் சட்டையும் மர வெள்ளையாக இருக்கிற மரக்கூழ்ல இருந்து மரத்தை வெட்டி மரக்கூழ் தயாரிக்கும் போது முதல்ல ப்ளூர் வைக்க வரணும்னா எவ்வளவு தண்ணி செலவு புரியுது? அதுக்கப்புறம் இந்த டை இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சேர்த்து மேஜராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனையே டை வேஸ்ட் பண்ணும். பட் யுனெஸ்கோ உதவியோட சில கம்பெனி அந்த தண்ணியை வேஸ்ட் லிக்விடை ரீசைக்கிள் பண்ணி வெளியே அட்மாஸ்பியர் விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு முக்கியமான கான்செப்ட். சணல் நாரினை, வாழை நாரினை சட்டையெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஏழை பார்த்துருக்கோம். காஸ்ட்லியாக இருக்கும், போக சாதாரண மனிதர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு அது மாற்றணும். நம்பிக்கை அச்சுமை கேசரி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் வந்தது பார்த்தீங்களா? சாணி பவுடர் கடையில் இருக்கக்கூடாது, கேசரி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிக்கூடாது. பெரிய பெரிய கடைகளில் ஒரு அளவோட தான் வைக்கணும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக சின்ன வயசில் சிவப்பு கலர் கேசரி பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலர் கேசரி இதுதான் இருக்குது, சிவப்பு கலர் வராது. பேண்ட் டையிங் அதுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு கேடு கவர்மெண்ட் பேன் பண்ணி மயோனைஸ் ரீசெண்டாக பேன் பண்ணியிருந்தாங்க. அதே ஒரு ரீசன் அது ஒரு வேறு கான்ஃபிளிக். அதுவும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக நேச்சுரல் டையிங் கொண்டு வராங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்காமல் தொழில்துறையில் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் டெக்னாலஜி வரும். பெரியவர்களாக பேசுறதால டெனிம் ஜீன்ஸ் பேண்ட்டுக்காக ஃபாரஸ்ட் காலேஜில் அப்ரோச் பண்ணி நேச்சுரல் டை ஃபாரஸ்ட் காலேஜில் கோயம்புத்தூர் மேட் காலேஜ் ஃபாரஸ்ட் காலேஜில் ஒரு பிளான் போட்டு கலர் எடுத்துட்டாங்க. நேச்சுரல் டை இந்த லிப்ஸ்டிக் போடுற மாதிரி கலர் இது பூ வந்து ரொம்ப நிறைய விலை, அதில் இருந்து ஒரு நேச்சுரல் கலர் எடுத்து டெனிம்கான தேடி வந்து பட் அவன் கேட்கறது எனக்கு ஏற்கிற கணக்கில் அதே பூவை விளை வச்சு மாதத்துக்கு இவ்வளவு டன்னு எனக்கு போட கொடுங்க அப்படின்னு கேட்குறேன்.
அது இன்னொரு ஒரு சாத்தியம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுது, அவ்வளோதான். இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அவங்க அவ்வளோ நேச்சுரல் டைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லுவாங்க. கலராக இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் கலர்னு எடுக்க முடியாது. அதில் வாட்டர் கலர் பீட்ரூட் இருக்கு இல்லையா, அது வாட்டர் சால்ட், அதை நீ பவுடர் பண்ணி அந்த கலரை எடுக்க முடியாது. கலருக்கு அடிப்படையில் ரெண்டு இருக்குது, ஒன்று வாட்டர் சால்ட், இன்னொன்று ஃபேட் ஆயில் சால்ட். அதில் தான் கரையாது, ஜெனரலாக கரையாது. அதுதான் டை ஏஜென்ட் யூஸ் பண்ணும். பொதுவாக ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள் இதெல்லாம் டை எடுக்க முடியும், எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல் டையாக யூஸ் பண்ண முடியும். இது இருக்கு இல்லையா, பிங்க்கு, இந்த ஷேப்பில் வரதெல்லாம் நேச்சுரல் டையாக எடுக்க முடியாது, அதை டையாக யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி இந்த ஃபீல்டு போனீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஜவுளி விநியோக சங்கிலியில் மயம் மற்றும் அட்டைப்பட்டி செஞ்சு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அட்டைப்பட்டி வச்சு அது சொல்லுவாங்க. மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட பாக்டீரியாக்களை பயன்படுத்தி மக்கும் பாலிமர் நாமக்கல் செட்டாக்னா நைலம் செயற்கை நூலில், இந்த செயற்கை நூலில் ஆர்டிஃபிஷியல் பாக்டீரியாஸ் மரபணு மூலமாக மாற்றி அமைக்கப்பட்ட பாக்டீரியாவை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே உள்ள வச்சு பயோடிகிரேடபிள் ஷர்ட் செய்யும் டெக்னாலஜி ஆஸ்பிரின். IoT enabled pumps, இதெல்லாம் டெக்னாலஜி அப்ளை பண்ணி எஃபிஷியன்ட்டா பம்ப் உருவாக்கும். பம்ப் இண்டஸ்ட்ரி எனி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இது கரண்ட் ரேட்டிங் கம்மியா ஒரு பவர் பம்ப் எடுக்குது அப்படின்னா மின்சாரத்தை சேமிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கான்செப்ட் ஈவிலும் இதே கான்செப்டை கொண்டு வந்தது. பெட்ரோகெமிக்கல் பயன்பாடு நிறுத்தி ஈவி லித்தியம் அயன் பேட்டரிஸ் பயன்பாட்டு மாச கட்டுப்படுத்தினே இருக்கு. கடைசியாக அந்த யுனெஸ்கோ கமிங் பேக் 17 goals laid down by UNESCO. All those 18 goals focusing on sustainability development. And sustainability development will be the prime goal for wherever you go, you cannot come across without that word sustainability. Sustainability, repeatedly keep it in mind on 2 points. One is reduce the waste and increase the efficiency of any system to be followed. And focusing on recycling, reuse, remanufacturing of materials. And this concept can be applied anywhere in the context. You can implement the same concept in this campus also. What I mean, let's have a small chat with how to implement sustainability in your campus. ஒரு சின்ன ஐடியாஸ் சொல்லுவோம். உங்கள் கேம்பஸில் எதை குறைக்கலாம், எந்த மாதம் குறைக்கலாம், என்ன மாதிரி இருக்கும், நீராதாரம் கம்மியாகணும், மின்சார பயன்பாடு கம்மியாகணும், வேஸ்டேஜஸ் திரவ கழிவு இதை எல்லாம் இருக்கணும். ஐடியா வேலிட் சஜஷன். பிரச்சனை அதுதான், சஸ்டைனபிலிட்டி கான்செப்டை ஒரு இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு தெளிவான அறிவு ஒன்றும் கிடையாது. எங்கே வேணாலும் அப்ளை பண்ணணும், வீடுகளில் அப்ளை பண்ணணும், எங்கே வேணாலும் அப்ளை பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும், ஏதோ ஒரு ஐடியாவாக சொல்லியாகும். ஒரு 4 பேர் எழுதி போட்டு அவங்க சொல்லணும் வெளியே கண்டிப்பாக 2 ஐடியா சொல்லியாகும். நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கு போல. நீங்க ஒரு பயங்கரமா கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. காலேஜ்ல 2 ஐடியா இருக்கு. திடக்கழிவு ஏதாவது கம்மி பண்ணுற
இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு. திட கழிவுகள் வந்துச்சு, அதை என்ன பண்ணும்? ஒன்றும் முடியாது, ஒன்றும் முடியாது. மறுபயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபுட் வேஸ்ட் மறுபயன்பாடு அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல கேள்வி, ஃபுட் வேஸ்ட் மறுபடியும் உரமா மாத்தலாம். ஏன் தோணல? இந்த மாதிரி தான் நீங்க ஐடியாஸ் கேட்குறேன். உனக்கு தோன்ற ஐடியா கேள்வி தோணும். யூஸ் டு பிக் பாம் வேற சரி கரண்ட் எப்படி சேவ் பண்ணலாம் சொல்லு. விசார் பண்ணி நோனா ஸ்டேட் கேம் சோலார் இருக்கு. வேற சென்சார் பேஸ்ட் எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் சென்சார் பேஸ்ட் வெளியே போனா யார் இல்லைன்னா தானே ஆகும். அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி சொல்ல புரியுங்களா? சி can do anything and you can implement any kind of concept. சின்ன வயசுல வீட்டில் விளையாண்டு பேப்பர்லாம் மே மாதம் மறுபடியும் கிழிச்சு போட்டு கப்பு செய்வோம். ஞாபகம் மறைச்சு மறுபடியும் செஞ்சு கப்பு செய்வோம். பாலத்துக்கு அப்புறம் போய் பேசி அதே தான் ஒன்று ஒரு சிம்பிளாக சொன்னாலும் இது அனைத்து துறை தொழில்நுட்பங்களையும் பரவி செல்கின்ற ஒரு உலகளாவிய கருத்துருவாகும். இதனால் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. அதாவது ஒரு பிஸ்னஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், எது மினிமைசிங் வாட்டர் செட் இப்படியாக இருக்கீங்களா? எனர்ஜி ஆடிட்டிங்கும் பிஸ்னஸ் ஆதான். ஆஃப்டர் கொரோனா அந்த ஃபீல்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இந்த காலேஜில் ஒரு கம்பெனி வந்து நான் ஒரு காலேஜில் ஒரு நாளைக்கு இவ்வளோ யூனிட் பிடிச்சாருன்னா நான் மிச்சம் பண்ணி தரேன், எல்லாத்தையும் மெஷர் பண்ணி இவ்வளோ யூசேஜ் இருந்தால் போகணும் அப்படின்னு சொல்லி ஆடிட் பண்ண முன்னாடி கவர்மெண்ட் ரூல் போட்டுருந்தது. இப்போ ஆஃப்டர் கொரோனா நிறைய கம்பெனிக்கு செய்ய முடியும், காசு அப்ரூவ் பண்ண முடியும். அதனால் எனர்ஜி ஆடிட்டிங்னு சொல்கிற விஷயமும் இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல் மூலமாக வந்து ஒரு செயல்படும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நல்லெண்ண குறைத்து நல்லெண்ண நிறுத்தி செய்யுங்க. அதான் தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் ஐடியாஸ். பயனுள்ள